வணக்கம் மக்களே. வணக்கம். நெறைய பேர் எனக்கு வெளியில பார்க்கும்போது, மெயில் பண்ணும்போது, இல்ல ஃபோன்ல பேசும்போது நீங்க சொல்றதெல்லாம் என்னன்னா, "சார் அண்ணா உங்கள பார்த்து கோல்டு நீங்க சொன்னதுலேருந்து நான் கோல்டு வாங்கிட்டு இருக்கேண்ணே. இப்ப நான் ஒரு 150% ப்ராஃபிட்ல உட்காந்துருக்கேண்ணே. ரொம்ப தேங்க்யூண்ணேங்கிறாங்க." பட்டைய கெளப்புங்க அப்படிம்பேன் நானு. அதுக்கப்புறம் தம்பிங்க சில பேர் பார்த்தா, "அண்ணே நீங்க சொன்னதுக்கப்புறம் டிமேட் அக்கவுண்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டேண்ணே. சூப்பர்ண்ணே தேங்க்யூம்மாப்ல. சூப்பர் தம்பி வலு" அப்படிம்பேன். அப்புறம் சில பேர் பார்த்துட்டு, "அண்ணே நீங்கள் எஸ்ஐபி சொன்னீங்க பாருங்க, எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டேண்ணே. சூப்பர்ண்ணே தேங்க்யூண்ணே" அப்படிம்பாங்க. "பட்டைய கெளப்பு" அப்படிம்பேன். அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, "அண்ணே எஸ்எஸ்ஒய் போட்டேண்ணே, என் பிள்ளைக்கு செல்வ மகள் திட்டம் போட்டேண்ணே. ரொம்ப நன்றிண்ணே" அப்படிம்பாங்க. "செம்ம தம்பி கலக்கிட்டீங்க" அப்படிம்பேன். அப்புறம் நிறைய பேர், "அண்ணே பாண்டுண்ணே நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தானே பாண்டெலாம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். மந்த்லி மந்த்லி இப்போ இன்கம் வருதுண்ணே. எங்கள் அம்மாவுக்கு போதுண்ணே, என் தங்கச்சிக்கு போதுண்ணே" அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் 10%. மீதி 80% என்கிட்ட சொன்னது, "அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேண்ணே. யூலிப் ப்ராடக்ட்டுண்ணே" அப்படிம்பாங்க. அப்போ நான் பார்ப்பேன், "தம்பி இந்த யூலிப் ப்ராடக்ட்டா? யூலிப் ப்ராடக்ட்டு அண்ணா இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் தானே ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க." நேராக என் பேங்க் மேனேஜர்கிட்ட போனேன். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஏதாவது சொல்லுங்கன்னு. அவர் இதை சொல்லிட்டாரு. "அண்ணே நான் 5 வருஷமாக யூலிப் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேண்ணே. அண்ணே நான் 5 வருஷமாக என்டோன்மெண்ட் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேண்ணே. அண்ணே 5 வருஷமாக நான் பெர்மனண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேண்ணே. அண்ணே நான் 5 வருஷமாக சைல்டு ஃப்யூச்சர் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேண்ணே. அண்ணே நான் 5 வருஷமாக ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறேண்ணே." இப்போ நான் சொன்னேன்ல, இது எல்லாமே எப்படின்னா, ஒரு பேங்க்கோ அல்லது ஒரு ஏஜெண்ட்டோ உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி, இல்லை உங்கள் வீட்டில் ப்ரௌஷர் கொடுத்து உங்கள்கிட்ட சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டதுன்னா, நீங்கள் மொதல் வருஷம் இவ்வளோ கட்டுங்க, 2வது வருஷம் இவ்வளோ கட்டுங்க, அதாவது 5 வருஷம் ப்ரீமியம். நீங்கள் 5 வருஷம் கட்டுங்க, ஒரு 10 வருஷம் ஹோல்டு பண்ணுங்கள். 5 + 10 15, 16 வருஷத்துலேருந்து உங்களோட 100 வயசு வரையும் மாதம் மாதம் இவ்வளோ வரும்பாங்க. கரெக்டாக? இது மாதிரி நிறையா பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு வந்திருக்கா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி யார் யாரெல்லாம் என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு டாஸ்க்கு இப்போ பார்த்துருவோமா என்னென்னு? அதாவது எல்லாமே ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு நிறுவனங்களும் அவங்களோட லாபத்துக்காக தான் இங்கே வேலை பார்க்குறாங்க. இங்கே யாரும் ஒன்றும் சும்மா வேலை பார்க்கல. கரெக்டாக இல்லையா? எல்லாம் லாபத்துக்காக தான் வேலை பார்க்குறாங்க. ஓகே, லாபம் பாருங்கள், தவறு இல்லை. இப்போது நானே மதுரை வீரன் இப்போ இந்த ப்ராடக்ட்டு இந்த கம்பெனின்னு சொல்லிட்டேன்னா, நான் என்னமோ அந்த சிஸ்டத்தையே மதிக்காத மாதிரி போய்டும். அதனால் நான் இந்த இடத்துட்ட எந்த ப்ராடக்ட்டு எந்த நேமே நான் சொல்ல வரல. உங்கள்கிட்ட அதை நான் ஒப்படைச்சிட்றேன். மக்களாகி உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்றேன். என்ன ஒப்படைச்சிட்றேன்? நீங்கள் வச்சுருக்கிற பிளான் பேர் என்ன? பிளான் பேர் என்ன? இப்போ நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் கடைசியில் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்றேன். சரி, இது பேர் என்ன சொல்கிறாங்க? யூலிப் பிளானும்பாங்க, என்டோமெண்ட் பிளானும்பாங்க, லாங் டேர்ம் பிளானும்பாங்க. இது என்னென்னா, ஒரு பாமர மக்கள், படிச்சிருக்கீங்க படிக்காதீங்க, படிச்சிருக்கவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்குமே இங்கே ஃபினான்ஷியல் லிட்ரஸி கம்மி. அப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா, மெயின் வங்கிகள் தான் இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. எப்படி? உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா, இல்லை பேங்க்குக்கு தெரியுமா? உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா, உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா, இல்லை உங்கள் பேங்க் மேனேஜருக்கு தெரியுமா? பேங்க் மேனேஜருக்கு தான் தெரியும். பேங்க் மேனேஜருக்கு எப்போ சேலரி கிரெடிட் ஆகுதுன்னு தெரியும். உங்கள் அக்கௌண்ட்டில் எஃப்டி எவ்வளோ இருக்குன்னு தெரியும். உங்களால் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியும். இந்த டேட்டா போதுமேங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எப்பெல்லாம் பேங்க்குக்கு போகிறீங்களோ அப்போ உங்களை மட்டும் ஸ்பெஷலாக கேட்பாங்க, "சார் இது ஒன்று இருக்குது பண்ணிக்கிறீங்களா? இது ஒன்று இருக்குது பார்த்துக்கிறீங்களா? சூப்பர் பிளான் சார், செம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சார், அதாவது சேஃப்டினா சேஃப்டி அப்படி சார்" அப்படிம்பார். கரெக்டாக? அப்படி சொல்லப்பட்டு கொடுத்தது தான் இது எல்லாமே. யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான். நல்லா கேட்டுக்கணும். இட்ஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். உங்கள் காலில் ஒரு காலில் ஷூவும் இன்னொரு காலில் செப்பலும் போடுவீங்களா? உங்கள் வீட்டில்
கருவாட்டு சாம்பார் வைப்பீங்களா? வாய்ப்பே இல்லை. இது எப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்சூரன்ஸு போட்டு குழப்புனோம்னா ரெண்டுமே சரியாக வராது. எப்படின்னா, இன்சூரன்ஸுன்னு போனோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸு, டேர்ம் இன்சூரன்ஸுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இன்சூரன்ஸு, டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி நிறைய பேர் இமெயில் போட்டிருக்கிறீங்க, அதை தெளிவாக பண்ண சொல்லியிருக்கீங்க. அடுத்த வாரம் நியூ இயர் அதுவுமா ஒரு இன்சூரன்ஸை அக்கு வேறு ஆணி வேற பிரித்து பேசிடுவோம். இன்சூரன்ஸில் எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும், யாரை கேட்கணும், எப்படி ஏமாறக்கூடாது, ஒரு நம்பரை கொடுத்தா அந்த நம்பர்லேருந்து எனக்கு திருப்பி திருப்பி கால் வரக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும், எது சிறந்த பிளாட்ஃபார்மு, எங்கே போய் செக் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பேசிடுவோம். இப்போ பாருங்கள், அப்போது இன்சூரன்ஸ் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வேறு, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணவே கூடாது. ஆனால் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் தான் லாபம். இது எப்படி சொல்லுவார், இப்படி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன். ஒருத்தர் சொல்லிடுறாரு, சார் 10 லட்ச ரூபா கொடுத்துருங்க, ஒரே ப்ரீமியம் சார், 10 லட்ச ரூபா கொடுத்துருங்க. நல்லா கேட்கணும், 10 லட்ச ரூபா கொடுத்துருங்க, அடுத்த 10 வருஷம் ஹோல்டிங் சார். மொதல் வருஷம் 10 லட்சம் கட்டிட்டீங்க, அடுத்த 10 வருஷம் ஹோல்டிங்கு, 11வது வருஷத்துலேருந்து மாதம் 5000 ரூபா அன்டில் நீங்கள் சாகிற வரையும் உங்களுக்கு வந்துடும் சார் அப்படிம்பாங்க. உடனே நம்மளால் அப்பா பென்ஷன் ஸ்கீம் 5000 ரூபா வருது, சூப்பர் அப்படின்னு தானே உங்கள் மனசில் வரும். ஆனால் தோணும் போது எப்படி தோணும், அப்படி தானே வரும். ஆனால் நீங்கள் போட்ட 10 லட்சத்தை திருப்பி எடுக்கவே 20 வருஷம் ஆகிடும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்படின்னா ஒரு அதோட மொத்த வருவாய் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 5% தான் இருக்கும், 4% தான் இருக்கும். ஆனால் சொல்லும் பொழுது அந்த நம்பர் நமக்கு கேட்க 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 மைண்டில் ஏதோ பெருசாக தோணும். மொதல் வருஷம் 2 வருஷம் 2 லட்சம் கட்டுங்க, அடுத்த வருஷம் 2 லட்சம், 3வது வருஷம் 2 லட்சம், 4வது வருஷம் 2 லட்சம், 5வது வருஷம் 2 லட்சம், ஆக மொத்தம் 10 லட்சம் ஆகிடுச்சு. ஹோல்டு பண்ணுங்கள் 15 வருஷம், 5 வருஷம் கட்டிட்டீங்க, அடுத்து ஹோல்டு வந்து 15 வருஷம், டோட்டல் 20 வருஷம் ஆகிடுச்சு. 21வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் சார். மாதம் 8000 ரூபா வந்துடும் சார். நீங்கள் போட்ட பணத்தை எடுக்கவே 15 வருஷம் ஆகிடும் சார். அப்படின்னா நம்ம என்ன சார் பண்ணுறது, இதுலேருந்து எப்படி சார் தப்பிக்கணும்? சார் எனக்கு படிக்கலாம் தெரியாது சார், எனக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுங்க, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இதை எப்படி தடுக்கணும். ஒன்றுமே இல்லை சார், சிம்பிள். இந்த வருஷத்துலேருந்து ஒரு முடிவு எடுத்துங்க, இந்த 2026 ஜனவரிலேருந்து முடிவு எடுத்துங்க. உங்களுக்கு எந்த ஃபோன் வந்தாலும் சரி, ஒருத்தர் ஃபோனில் வராரு, உங்கள்கிட்ட கேட்குறாரு, இந்த ப்ராடக்ட் இருக்குங்கிறாரு. இப்போ ஒரு நம்ம ஊரில் தெரியுமா, 3 இடத்தில் ஒரு பெரிய காப்பீட்டு நிறுவனம் இருக்குது. அதுதான் உலகத்திலே பெரிய காப்பீட்டு நிறுவனம். அது ஏன் உலகத்திலே காப்பீட்டு நிறுவனம், அவன் உங்கள்கிட்ட வாங்குறது ஒன்று, அவர் மார்க்கெட்டில் நம்ம சந்தையில் அவர் போட்டு 17-18% எடுத்துகிட்டு உங்களுக்கு 4 கொடுத்துட்டு மீதி 10 அவர் பாக்கெட்டில் வச்சுருக்காரு. அதனால தான் அவர் பெரியவர், மிகப்பெரியவர். அவரெல்லாம் யாருமே தொட முடியாது. இப்போ அவர் மட்டும் இல்லை, அவரை மாதிரி இருக்கிற எல்லா வங்கிகளும் இந்த மிஸ் செல்லிங் ப்ராடக்ட் அது உங்கள் நம்ம தலையில் கட்டி இப்போ எனக்கு வந்திருக்க மெயிலில் 80% பேர் எனக்கு சொன்னது, நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என்னப்பா என்டோமெண்ட் பிளான், நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என்னப்பா யூலிப், நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என்னப்பா சில்ட்ரன் பிளான், நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என்னப்பா கிட்ஸு ஃப்யூச்சர் பிளான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை வருஷம் கட்டுங்க, இத்தனை வருஷம் ஹோல்டு பண்ணுங்கள், இவ்வளோ கிடைக்கும். அப்போது நீங்கள் இனிமேல் யார் என்ன கேட்டாலும் நீங்கள் கேட்க வேண்டியது XIRR. இங்கே வருது பார்த்துங்க, இது எத்தனை பர்சன்டேஜ்னு கேளுங்க. சார் அது என்ன சார் XIR, எக்ஸ்டெண்டட் இன்டர்னல் ரிட்டர்ன் ரேட். அப்படின்னா இத்தனை வருஷத்தில் நான் போட்ட பணங்கள் இத்தனை, வந்த பணங்கள் எத்தனை, மொத்தமாக எத்தனை பர்சன்டேஜ் எனக்கு வந்திருக்கு, இதுதான் கணக்கு. இந்த வார்த்தையில் இந்த வடை சொல்கிறது, இந்த வார்த்தைகளை விளையாடாத. இவ்வளோ வரும், உனக்கு இவ்வளோ வரும், அப்படியே சொல்லும்போது புருவத்தை தூக்கிக்கிறது. இவ்வளோ வரும் மேடம், அப்படியே இவ்வளோ வரும், ஃபேன்சியாக பேசுவாங்க. அது ஃபேன்சியாக எப்படி பேசுவாங்க, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் பேசுவாங்க. இட்ஸ் அ ஃபிக்ஸ்டு ஒன், இட் இஸ் அ ஃப்யூச்சரிஸ்டிக் ஒன். இது வந்து எதிர்காலத்துக்கு உண்டானது, இது கவலையப்பட வேணாம், நீங்கள் சாகும் வரை உனக்கு உண்டு. எப்படி இந்த வார்த்தை தான். அப்போ நீங்கள் என்ன கேட்கணும், XIRRனா என்ன, இந்த லிட்ரஸியை இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், இதை நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்குறேன். இதை நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது.
நான் ஒன்றும் இல்லை, எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனம் எனக்கு கால் பண்ணாங்க. எப்போ? இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த டெலிஃபோன் லேடி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, சார் எங்கள்கிட்ட ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குது சார், இவ்வளோ அமௌண்ட் வந்துடும் சார் அப்படின்னாங்க. மேடம் அந்த ப்ராடக்ட் பேரெலாம் சொல்லுங்கள். என்ன பேரெலாம் சொன்னாங்க. எவ்வளோ மேடம் கட்டணும்? அதெல்லாம் கட்டினேன். தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கேட்டேன், மேடம் ஒரே ஒரு டவுட் மேடம், சொல்லிடுறீங்களா அப்படின்னு. சார் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். மேடம் XIRR எவ்வளோ மேடம் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு, சார் அது என் மேனேஜர்கிட்ட கேட்கணும் சார். கேட்டுவாங்க சார். ஒன்று சார் லைனில் இருங்க சார். ஓகே, மேனேஜர் லைனில் வர்றாரு. இல்லை, லீடு சார், ஏதோ டவுட் கிடையாது சார். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ சார் அப்படின்னாங்க. சரி ஐயா வணக்கங்க, என் பேர் மதுரை வீரன். இது மாதிரி மேடம் கால் பண்ணியிருந்தாங்க. XIR என்னன்னு கேட்டேன் சார். இந்த ப்ராடக்ட்டுக்கு XIRR பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டேன் சார். அவர், சார் XIR ஃபார் தட் we should calculate on a Excel sheet, probably that could be reach until. சார் ஆன்சருக்கு வாங்க சார். சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறேன். உடனே சார் can I give you just 2 minutes? I can directly connect to my manager. It will come back and he will sure give you the proper answer for to you. I said okay. காத்திருக்கேன். உடனே அவர் மேனேஜர் லைனில் வர்றாரு. மேனேஜர் லைனில் வந்துட்டு, சார் how can I help you சார்? சார் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். XIRR இந்த ப்ராடக்டோட எவ்வளோ சார்? சார் நீங்கள் XIRலாம் கேட்குறீங்க, நீங்கள் யார் சாருங்கிற என்ன கேட்குறாரு அவர். இல்லை சார், XIRனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சார். XIR இதுக்கு 5% சார் அப்படின்ங்கிறாரு மேனேஜர். நான் ஒன்று சொன்னேன், சார் XIR 5%, நீங்கள் எங்கே போடுறீங்க? அவர், நாங்கள் மார்க்கெட்டில் போடுறோம், பாண்டில் போடுறோம். சரி, மார்க்கெட்லேருந்து எவ்வளோ வருது? 16-17 வருது. எனக்கு 5ங்கிறீங்க, அப்போ மீதிலாம் எங்கே சார்? அது ப்ரீமியம் சார்ஜஸ், அலோகேஷன் சார்ஜஸ், அட்மின் சார்ஜஸ், மொட்டாலிட்டி சார்ஜஸ், யூனிட் சார்ஜஸ், GST, ப்ரீமியம் அலோகேஷனு இதெல்லாம் இருக்குது சார். ஃபண்டு மேனேஜர் சார்ஜ் இதெல்லாம் இருக்குல்ல சார். சரி சார். சார் அப்போ நான் பேசாமல் நான் டைரெக்டாக சந்தையிலே போட்டுடலாம்ல சார்? அது உங்கள் இஷ்டம் சார், அது உங்கள் இஷ்டம் சார், பண்ணுங்க சார், உங்களுக்கு என்ன சார்ட்டு அவருக்கு டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகி காலை கட் பண்ணிட்டார். அப்போ நீங்கள் என்ன கேட்கணுன்னா, XIRRனா என்ன புரிஞ்சிட்டிங்களா? இனிமேல் நீங்கள் கேட்பீங்களா? இப்போ பேரை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். பேரை சொன்னால் என்னை சுற்றி வருவாங்க. ஓகே, ஏதோ ஒரு வங்கி, அந்த வங்கி உங்களுக்கு இப்படி சொல்லிடும், இது இத்தனை வருடம் கட்டுங்க, இது ஒரு பிளான். நல்லா கேட்கணும். பிளான் யாவன் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நீங்கள் கேட்குறது என்ன? XIRR என்ன? நான் போட்ட பணம் அது எனக்கு வந்த பணம், இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு வரும். அதுக்கோட எக்ஸல் ஷீட்டை நான் கீழே கொடுத்துட்றேன். திரும்பியும் சொல்கிறேன், அதோட எக்ஸல் ஷீட்டை நான் கீழே கொடுத்துட்றேன். அதில் நீங்கள் உங்களோட வருஷத்தை எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணுங்கள், அதோட XIR வந்துடும். ஒன்று. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுளோ இல்லை ChatGPTயில் போய்ட்டு அந்த நீங்கள் எடுத்த அந்த ஃபண்டு பேரை போட்டு வாட் இஸ் XIRன்னு ChatGPT கேளுங்க, ஜெமினிகிட்ட கேளுங்க, இல்லை கூகுள்கிட்ட கேளுங்க. அது எத்தனை % வருதுன்னு இப்போ நீங்கள் கமெண்டில் போடுறீங்க. இப்போ இதில் என்ன தெரியும்னா, இந்த கமெண்டில் போடுறவங்க எல்லாரும் தன்னோட, நான் தப்பு பண்ணிட்டேன்லாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு, போடுங்க. போட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அந்தந்த ப்ராடக்டை வாங்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வரும். நான் சார்ஜஸ் வேணால் இப்படி ஒரு லெஃப்ட்டில் போடுறேன், இங்கே பாருங்கள். என்னென்ன சார்ஜஸ்ன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ சார்ஜஸ் போகுது. மக்களாகிய நாம் எஃப்டியில் போட்டாலே, எஃப்டியே போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எஃப்டியில் போட்டாலே 6, 7, பிஎஃப்பில் போட்டால் 7.7, செல்வ மகள் 8.2, சீனியர் சிட்டிசன் 8.5, பாண்டு இதெல்லாம் போட்டால் ஒரு 8, 1, 12, 10, 11 வரையும் வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட வேலை என்னென்னா, பேங்க்குக்கு வர்ற உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு வாங்கக்கூடிய தகுதி இருந்தால் உங்களை மூளைச்சலவை செய்து உங்கள்கிட்ட விற்றுட்டு அவரோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு அவர் டூர் போகணும். அவர் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு அவர் டூர் போகணும். அவரோட இன்சென்டிவ் வாங்கணும். இவ்வளோ தாங்க பிளான். புரிஞ்சிச்சா மக்களே? இப்போ இனிமேல் நீங்கள் என்ன கேட்பீங்க? XIRRனா என்ன கேட்பீங்களா? கேட்கணும்.
கேட்கணும். லிட்ரஸியை பரப்புங்க. எல்லோரும் சேர்ந்து முன்னேறுவோம். இந்த கேள்வி எல்லோரும் கேட்கணும். தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. உங்களோட ப்ராடக்ட் என்ன வச்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உங்களோட பிடிஎஃப் அப்படி ஓப்பன் பண்ணுங்கள். மேலே இருக்கிற ஹெட்லைன்லேயே தெரியும் அது என்ன ப்ராடக்ட்னு இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை அப்படியே சாட் ஜிபிடியில் ஏஐயில் கேளுங்க. அது எத்தனை % வருதுன்னு கீழே போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.